வணக்கம். திருச்சி மாநகரத்தில் காவேரியாருக்கும் கொள்ளிடமாருக்கும் இடையில உள்ள அழகிய தீவான திருவரங்கத்தில் ரங்கநாதர் இருக்கார். அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கோயிலேருந்து ஒரு 300 மீட்டர் தூரத்தில் ஸ்ரீ ரெங்கராஜா டாக்கீஸ் அப்படின்னு ஒரு பழமையான திரையரங்கம் இருக்குங்க. மிகவும் அழகாக இருக்குது. வின்டேஜ் திரையரங்கம்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இருக்குது. அதாவது 3 காட்சிகளுங்க, 2 கால், 6 கால், 10 கால்னு 3 காட்சிகள் இங்கே தினசரி படம் ஒளிபரப்புகிறாங்க. ரொம்ப பழமையான தேட்டராக இருக்குது, அழகாகவும் இருக்குது, வின்டேஜ் லுக்கில் இருக்குது. அதாவது காரைக்குடியிலலாம் அரண்மனை இருக்கும்ல, அது மாதிரி இருக்குது. பில்டிங் ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக அரசு எல்லாமே செக் பண்ணுவாங்க. அந்த மேலே உள்ள ஃபால் சீலிங்காக இருக்கட்டும், அந்த சீட்டு செட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஏன்னா பழைய தேட்டருங்கிறதுனால சொல்கிறேன். இப்போ நமக்கு வயசு ஒரு 40 வயசு ஆனதுனால இதெல்லாம் யோசிக்க தோணுது. சின்ன வயசாக இருந்தால் இதெல்லாம் யோசிக்க தோணாது. போய் படத்தை பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருப்போம். அது மாதிரி ரொம்ப ஒரு சிறப்பான தேட்டராக இருக்குது. பல இமேஜுகள் சேர்ந்தது தான் ஒரு வீடியோன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இமேஜாக எடுத்து அப்படியே ஒரு வீடியோ ஃபார்ம் பண்ணியிருக்கோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போகும்போது பேட்ரி லோ ஆயிடுச்சு மொபைலில். சரின்ட்டு இமேஜஸாக எடுத்தாச்சு. ரொம்ப பழமையான தேட்டராக இருந்தாலும் அழகாக இருந்ததுங்க. இது மாதிரி தேட்டர்லலாம் படம் பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. என்ன தான் இப்போ ஒரு பெரிய ஏசி தேட்டர் அதிலலாம் பார்த்தாலும் இது மாதிரி தேட்டர்களில் பார்த்த அனுபவம்லாம் இருக்கும். மேட்னி நேரத்தில் கதவு திறந்துக்கும். இப்போ உள்ள சூழ்நிலையில் தேட்டர்கள் நடத்துவதே பெரிய சவாலாக இருக்குங்க. பெரிய பெரிய திரையரங்குகளே மூடுற கண்டிஷனில் இருக்குது. ஏன்னா ஃபோன் வந்த பிறகு மக்கள் தேட்டரில் படம் பார்க்குறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஃபோன் வந்த பிறகு எல்லாமே குறைஞ்சிருச்சுன்னு வச்சிங்களேன். ஒரு மனிதனோட உச்சபட்ச கண்டுபிடிப்பு தான் அந்த ஃபோனு. ஏன்னா அதில் உள்ள என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே வச்சு ஒரு தனி மனிதன்கிட்ட கொடுத்துட்டாங்க. இவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் டெக்னாலஜி உள்ளது ஒரு தனி மனிதன்கிட்ட கொடுத்தது ஒரு தவறு தான். ஏன்னா இப்போ யாருமே எங்கேயுமே சுற்றி பார்க்க போகிறது கிடையாது, படம் பார்க்க போகிறது கிடையாது, என்ன சொல்ல போனால் வேலைக்கும் போகிறது கிடையாது. ஒரு நெட்டு கார்டு போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நிலமை. அதனால் அந்த சூழ்நிலையிலையும் இது மாதிரி திரையரங்குகள் இவங்க ரன் பண்ணுறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. எல்லாமே நச்சுன்னு இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு படம் பார்க்கணுன்னு ரொம்ப நீண்ட நாளாக ஆசை இருக்குது. ஆனால் ஒரு தடவை கூட பார்க்க முடியல. ஏன்னா நம்ம மேட்னி தான் பார்க்க முடியும். இரவு காட்சிலாம் பார்த்துட்டு ஊருக்கு போக முடியாது. நம்ம ரொம்ப லாங்கிலேருந்து வரோம். அது மாதிரி மேட்னி டைமில் போகும்போது எப்படியா இருந்தாலும் இது மாதிரி சரியில்லாத படங்களாக இருக்கும். அப்போ ஷோ இருக்காது. இப்போல்லாம் ஒரு மாலில் போய் படம் பார்த்தோம்னா நம்ம ஃப்ரீடமே இல்லாத மாதிரி இருக்குது. வாட்டர் பாட்டில் முதற்கொண்டு எல்லாத்தையும் பிடிங்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் இது மாதிரி திரையரங்கில் நம்ம படம் பார்த்ததெல்லாம் எவ்வளோ ஒரு இனிமையாக இருந்துச்சுன்னு